ஸோ வெல்கம் பேக் டு நியூஸ். வாங்க போகிறோன்னா எல்ஐகே ஃபர்ஸ்ட் பஞ்ச் கிளிம்ஸ் டீசர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்திருக்கு. ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக உள்ள போது எப்படி இருக்குன்னு பார்க்குறது. ஃபர்ஸ்ட் வரையுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபியூச்சரிஸ்டிக்கான படம் தெரியும். ஸோ என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, மிஷன் இம்பாசிபிள் 14 யஷ்ஷா அது யஷ்லாம் போட்டு மிஷன் இம்பாசிபிள் 14 இதெல்லாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் அந்த சைஃபை டெக்னாலஜிக்கல் லுக் ஒன்று இருக்குது. ரோபோட்ஸ்லாம் இருக்குது ரோட்டில். ஓகே வாங்க பாப்பா எப்படின்னு காவேரி ஹாஸ்பிட்டல் அப்படி எட்டி பார்க்குறது சைடில். ஓகே வாங்க பாப்பா எப்படின்னு சொல்லிட்டு ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. உலகம் எங்கேயோ போயிடுச்சு. வருஷம் 2040 ஆகுது. ஆனா ஒருத்தன் இல்லாத ஒண்ண இன்னும் இருக்குன்றான். நைஸ் கொடை. சாரி என்ன எழுதி இருந்துச்சு? ரன்னிங் டெக்ஸ்டிங். ஓ டேம். ஓகே இருக்குங்க. இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்றது இன்னும் இருக்குங்க. அது அவளை பார்த்த உடனே தான் தெரிஞ்சது. தலைவர் 189 சும்மா நெத்தி பொட்டுல இருந்து கால் கட்ட விரல் வரைக்கும் ஆச்சு. லைக் hope you like தீமாக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பு. நம்ம இப்போ எவல்யூஷன்ஷிப்ல இருக்கோம். இந்த சிச்சுவேஷன்ஷிப், டெக்ஸ்லேஷன்ஷிப், கஃபிங், டெலியூஷன்ஷிப், பிரெட் கிராமிங், பெஞ்சிங், நானோஷிப்பை விட ஒரு பியூரான ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு வேணும். நானோஷிப்பா? உனக்கு புரிஞ்சிடுச்சுல? இப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த காலத்துல லவ்ல ஜெயிச்சிட முடியுமா? சூரியன் இல்ல எங்க அண்ணன் சூரியன் தான் விட்டுருவானா? Love Insurance Company. இதெல்லாம் தாண்டி உன் ஆளோட எப்படா சேர போற? இவ்வளவு பண்ண தெரிஞ்ச அந்த பிரபஞ்சத்துக்கு அதையும் பண்ண தெரியும். ரவிவர்மன் சார் ஓகே செம்மையா இருக்கு பார்க்கறது. சில ஃப்ரேம்ஸ்லாம் செம்மையா இருக்கு. இதெல்லாம் இந்த கொடை சீக்வன்ஸ் செம்மையா இருந்துச்சு. ஆக்சுவலாக செம்மையா லைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல் எக்ஸ்போஜரில் பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் தெரிய விட்டுருக்காங்க. ஏன்னா பொக்கே இது பண்ணி, ஏன்னா பேக்ரவுண்டு இதெல்லாம் வந்து தெரிஞ்சு அது ஒரு மாதிரி இதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஏன்னா இப்போ ஃபியூச்சரிஸ்டிக்காக போகிறாங்க அப்படின்னு. மில்லேனியம் ஹோட்டல் தெரியுது பாரு, இது இதில் ஷூட் பண்ணது என்னது எனக்கு தெரிஞ்சு இது மலேசியாவில் ஷூட் பண்ணது. இந்த போர்ஷன்லாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதெல்லாம் வந்து கான்சியஸாக பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. காஸ்டியூம்ஸ் செம்ம சாய்ஸ், நல்லா இருக்குது. காஸ்டியூம்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. கலர் வைஸ் செம்மையாக இருக்குது. ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்கும் சொல்லி. இதெல்லாம் நல்லா ஃப்ரேம்ஸ் வைஸ் செம்மையாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்கும்னு சொல்லி. லைக் அப்படின்றது ஒரு ஆப். இது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. டக்குன்னு அந்த லைக் வந்து ஒரு வாய்ஸ் இதாக அந்த வேவ் ஃபார்மாக மாதிரி இது பண்ணி நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. படம் செம்ம ப்ளீஸிங்காக செம்ம எப்படி அந்த ராம்காம் லுக் பர்ஃபெக்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா சீரியஸானா அந்த இது வந்துச்சுல காலிவுட் ஆத்தாடி. ஓகே என்னது இந்த பாட்டு வந்துச்சுல எனக்கென யாரும் இல்லையே, அது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. டக்குன்னு கேட்குறேன், நான் பாட்டுக்கு வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போதான் ஸ்ட்ரைக் ஆகுது, இது இந்த படம் பாட்டு கிடையாது, இது அது இல்லை அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள இது வந்துருச்சு. லிரிக்ஸ் வந்துச்சுன்னா செம்மையா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு வாட்டி பார்ப்போம். ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. உலகம் எங்கேயோ போயிடுச்சு. வருஷம் 2040 ஆகுது. ஆனா ஒருத்தன் இல்லாத ஒண்ண இன்னும் இருக்குன்றான். சூரியன் ப்ரோ. லிரிக்ஸோடய பாடியிருக்கலாம். இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ன்றது இன்னும் இருக்குங்க. அது அவளை பார்த்த உடனே தான் தெரிஞ்சது. சும்மா நெத்தி பொட்டுல இருந்து கால் கட்ட விரல் வரைக்கும் ஆச்சு. லைக் hope you like தீமாக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பு. நம்ம இப்போ எவல்யூஷன்ஷிப்ல இருக்கோம். இந்த சிச்சுவேஷன்ஷிப், டெக்ஸ்லேஷன்ஷிப், கஃபிங், டெலியூஷன்ஷிப், பிரெட் கிராமிங், பெஞ்சிங், நானோஷிப்பை விட ஒரு பியூரான ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு வேணும்.
உனக்கு புரிஞ்சிடுச்சுல? இப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த காலத்துல லவ்ல செம்மையா ஜெயிச்சிட இருக்கு. முடியுமா? இல்ல எங்க அண்ணன் சூரியன் தான் விட்டுருவானா? அனி வாய்ஸ் கொடுத்துருக்காரு. Love Insurance Company. நம்ம ஃபன்ல இருக்க போற தலைவர். பாவா இதெல்லாம் தாண்டி உன் ஆளோட எப்படா சேர போற? இவ்வளோ பண்ண தெரிஞ்ச அந்த பிரபஞ்சத்துக்கு அதையும் பண்ண தெரியும். கௌரி விக்கி ஒரிஜினல். ஆக்சுவலா இந்த லாஸ்ட் போர்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த மியூசிக்கோட சேர்ந்து அது ஒரு செம மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆக்சுவலா. ஆனா எஸ்ஜே செம்மையா இருக்காரு. செம்ம பாஷான ஒரு வில்லனா இருக்காரு இந்த வாட்டி. செம்ம ரோலா இருக்கும் நம்புறேன். ஏன்னா அவர் கண்டிப்பா பண்ணா ஒரு நல்ல ரோல் தான் எடுத்து பண்ணுவாரு. ஹோப்ஃபுல்லி செம்மையா இருக்கணும். அவருக்கும் செம்ம படமா அமையணும் அப்படின்னு பார்க்குறேன். விக்னேஷ் சிவனுக்கும் ஒரு நல்ல படமா இது அமையணுன்றது எனக்கு பர்சனலான ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆதங்கம். ஏன்னா இது சில பேருக்கு கூட இந்த ஸ்டேட்மெண்ட்டே கொஞ்சம் ஆஃபா இருக்கலாம். பட் என்னன்னா, விக்னேஷ் சிவன் வாங்குன ட்ரோல்ஸ்லாம் வந்து செம்ம அன்னெசெசரியான ஒரு ட்ரோல்ஸ். அது அந்த சோசியல் மீடியா உலகத்துல பயங்கரமா மாட்டுன ஒரு விக்டிம் ஆள்னா சத்தியமா விக்னேஷ் சிவன் அதுல ஒருத்தரு. அன்னெசெசரி ட்ரோல்ஸு அ சில இடத்துல அவரு வந்து கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கா பேசிறாரு தான். ஆனா, தட் இஸ் ஹிம் பீயிங் ஹிம்செல்ஃப்ல. அது வந்து அத போட்டு ட்ரோல் பண்ணி, ஒருத்தன் நல்லா இருக்கிறத வச்சு எப்புட்றா ட்ரோல் பண்றீங்க? அது வந்து என்னால புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஒருத்தன் நல்லா இருக்கான், சந்தோஷமா இருக்கிறத சோசியல் மீடியால போடுறான். 2 குழந்தைங்கள சோசியல் மீடியால போடுறான். உங்களலாம் நம்பி தான் அந்த 2 குழந்தைங்க ஃபேஸ சோசியல் மீடியால காமிக்கிறாங்க. அப்படி இருந்தும் நீங்க வந்து அவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளா சில ட்ரோல்ஸ் நடத்தி, அட்டாக் பண்ணி, அது அது வந்து சத்தியமா எனக்கு உடன்பாடு கிடையாது. சில இடங்கள்ல வந்து ஆ அவரு ஒரு இது பேசிட்டாரு அப்படின்றதுக்காக சில கமெண்ட்ஸ் சொல்றது வந்து, சரி ஏதோ போங்கடா மத்தவங்களுக்கும் அதான் பண்றீங்கன்னு விட்டுறலாம். ஆனா ஒரு கட்டத்துல லிமிட் தாண்டி போயிட்டீங்க. ஒரு ட்ரோல் அப்படின்றப்ப எனக்கு எனக்கு வந்து சீரியஸா இந்த படம் மட்டும் நல்லபடியா அமைஞ்சிருச்சுன்னா நல்லாருக்கும் விக்னேஷ் சிவனுக்கு அப்படின்ற மாரி ஒரு ஃபீலிங் எனக்கு குடுத்துச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல படமா அமையணும். வெயிட் பார்ப்போம். பிரதீப் ரங்கநாதருக்கும் நல்ல படமா இது அமையணும்னு வேண்டிக்கிறேன். நல்ல ஒரு ஸ்ட்ரீக்ல இருக்காரு தலைவரு. அவருக்கும் ஒரு நல்ல படமா இது அமையணும்னு வேண்டிக்கிறேன். இது என்னது ஆக்சுவலா டூட் தீபாவளிக்கு வர வேண்டியது. இப்ப இது தீபாவளிக்கு வருது. டூடும் தீபாவளியிலிருந்து வெளியாயிட்டுன்னு அவங்களும் சொல்லல. அவங்களும் டூட் தீபாவளி ரிலீஸ்ன்னு தான் பேசிட்டு இருக்காங்க. தெரியல 2 படமா வருதோ! அது கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். ஆனா லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க அஃபிஷியலா டீசர் விட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்களும் பாட்டு நாளைக்கு விடுறாங்க போல. அத விட்டு அவங்களும் அனௌன்ஸ் பண்ணாங்க. கடைசியா இந்த மியூசிக்காக ஒரே ஒரு வாட்டி இத பார்த்துட்டு எஸ்.ஏ. சூர்யாவ கடைசியா அந்த எனக்கு ஆக்சுவலா இந்த போர்ஷன் ஆஃப் த டீசர் தான் செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலா இருக்கிற ஒரு விஷயம் வந்து, கிருத்தி செட்டி வந்து இந்த படத்துல, இந்த உலகத்துல எப்படி பொருந்துவாங்க அப்படின்றத பார்க்க எனக்கு கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலா தான் இருக்கு. பட் ஐ திங்க் தே வுட் ஹவ் புல் தட் ஆஃப். ஏன்னா கண்டிப்பா ரைட்டா தான் பார்த்து காசு பண்ணியிருப்பாங்க. எனக்கு அதுல எதுவும் இல்ல. பட் என்னன்னா டக்குன்னு பார்க்கும்போது அவங்க டப்பிங்கு, அந்த டப்பிங் வாய்ஸு அவங்க தெரியல ரோபோட் அப்படின்ற ஒரு அவங்க வந்து உண்மையிலே ஹியூமனா அப்படின்ற ஒரு டவுட் வருது. ஏன்னா ஏதோ ஒரு போஸ்டர் பார்த்து ஞாபகம் இருக்கு. ரோபோட் மாரி இருந்தாங்க. எனக்கு தெரியல. நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். இவங்க நம்மள நல்லா கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க படம் பார்க்குற வரைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அது ஒரு கன்சர்னா எனக்கு இருக்கு. பட் திஸ் போர்ஷன் ஆஃப் த டீசர் ரியலி ஒர்க் ஃபார் மீ. அதுவும் அந்த சூரியன்ஸ் ப்ரோ ரொம்ப அழகா தெரிஞ்சுச்சு. இந்த ரோபோட் டிசைன் பண்ண வந்து ரொம்ப அழகா இருக்கு. சிஜி பண்ணியிருந்தாலும் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு இந்த ரோபோட். அதோட டு த டீட்டெயில்ஸ், டு த ரிஃப்ளெக்ஷன்ஸ், அந்த பாடி ரிஃப்ளெக்ஷன்ஸ் வரையும் செமையா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி இருக்கு. நல்லா பண்ணியிருக்கீங்க. செமையா பண்ணியிருக்கீங்க. வாங்க இதுலருந்து ப்ளே பண்ணுவோம். ஓகே. நான் அதான் சூரியன்ஸ் ப்ரோன்னு படிச்சா பார்த்தா கரெக்ட்டா எங்க அண்ணன் சூரியன் விடுவானா அப்படின்ற மாரி வந்துச்சு. இந்த காலத்துல லவ்ல ஜெயிச்சிட முடியுமா? இல்ல எங்க அண்ணன் சூரியன் தான் விட்டுருவானா? Love Insurance Company. அந்த கொம்ப தான் உடைச்சாரு டிஆர். இதெல்லாம் தாண்டி உன் ஆளோட எப்படா சேர போற? இவ்வளோ பண்ண தெரிஞ்ச அந்த பிரபஞ்சத்துக்கு அதையும் பண்ண தெரியும். Thank you for using this song finally.
தேங்க் யூ. வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல படமா எல்லாருக்கும் அமையணும்னு வேண்டிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ எல்லா கஷ்டம் ஷேர் பண்ணி பார்ப்போம். நன்றி.